பல பேரிடம் பேசி சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி நான் இதை உறுதி செய்த பிறகே உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் திரு அபினேஷின் வீட்டில் சபரீசனையும் உதயநிதியையும் சந்திக்கிறார். டிவிகே அண்ட் டிஎம்கே அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா விஜய் சொன்ன மாதிரி நடந்துருச்சுங்க. இப்போ டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் ஒரு போட்டியே இருக்க போகுது, என்னமோ வருங்கால சுச்சுவேஷனில் அப்படி தான் இருக்க போதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே வாஸ் சவுக்கு சங்கர். என்னடா சவுக்கு சங்கர் எங்கே இருந்தாரா உள்ளே வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையில அதாங்க நடந்துட்டு இருக்குது. சவுக்கு சங்கர் டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போதில் டிஎம்கே 2 கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டினவர் தான். நிறையா பேசி இதாகிட்டு இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, இவன் வெளியே இருந்தானா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான், இருக்கிற ஓட்டும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பிடிச்சி போட்டாங்க. சரி, வெளியே வந்துட்டார். சவுக்கு சங்கர் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டை என்ன இருக்குன்னா, அவர் நம்ம ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் எடுத்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் டிஎம்கே காட்டி, ஏன்னா அவர் நினச்சது நடந்துருச்சு. டிஎம்கே ஆட்சியில் இருக்கக்கூடாது, அது ஏடிஎம்கே காலி பண்ணணும்னு நினச்சா அது ஏடிஎம்கேவே காலியாயிருச்சு. இப்போ டிவிகே வந்ததில் அவருக்கு ஒரு சந்தோஷமாகிடுச்சு. பட் அவருக்கு இருக்கிற ஒரு மனவர்த்தம் என்னென்னா, அருண் அவர் தான் மனவர்த்தம். அவரை கொண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொண்டு போட்டது தான் கொஞ்சம் ஒரு மனவர்த்தமாகிடுச்சு. மற்றபடி டிவிகே டைம் கொடுக்கணும் அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். என்ன கொடுத்துருந்தார் அப்படின்னா, டிஎம்கேவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். பட் அதுக்கான ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பேசலாம். பட் இதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை, இது ஒரு கதையாக தான் இருக்குது. அதனால் ஆதாரம் எல்லாமே எதுவும் நம்ப முடியாது. பட் இது நடந்துருச்சு, இது உண்மையாக நடந்துருச்சுன்னா இதோட வெட்கக்கேடு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் கிடையாது. முக்கியமாக ஏடிஎம்கேக்கு கிடையாது. ஏன்னா டிஎம்கேக்கு ஆல்ரெடி அவங்க பல இதை பார்த்துட்டு வந்தவங்க, அவங்க இதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஏடிஎம்கே அப்படி கிடையாது. ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. தலைவர் எடப்பாடி அவர் அவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது அவரே சீரழிச்சிக்கிட்டு ஏடிஎம்கேவே டோட்டலாக காலி பண்ணிட்டு அந்த கட்சியை குழி தோண்டி புதைச்சி மூடிட்டார். அதாவது குழி தோண்டி தான் வச்சுருந்தாரு, இப்போது கட்சியை மூடிட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்ச அடுத்த எலெக்ஷனில் அதுக்கு ஒரு மூடி விழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட வேண்டியது, அந்த மாதிரி கதை கொண்டு போயிட்டார். இப்போ சவுக்கு சங்கர் சொன்னதுலேருந்து நம்ம எடுத்துப்போமே, ஏற்கனவே நம்ம அந்த எலெக்ஷன் டைமில் ஒரு விஜய் அவர்களும் ஒரு 4 நாள் அலைய விட்டதிலே தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்போவே எக்ஸ்போஸ் ஆச்சு. என்னென்னா, ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சிட்டு எடப்பாடி அவர்களுக்கு ஏடிஎம்கேக்கு டிஎம்கே ஆதரவு கொடுக்க போகுது, எல்லா கட்சியிலும் ஓகே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி தான் கதை போச்சு. அதுக்கப்புறம் என்ன மாதிரி போச்சு, திருமாவளவன் அவர்கள் ஒத்துக்கலை, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அதுக்கப்புறம் என்ன கதை வச்சு, திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக போகிறாங்க, அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. பட் எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போச்சு. இப்போ என்னென்னா, அங்கேருந்து எம்எல்கே ஒரு 25-30 பேர் ஓடி வந்தாங்களா, ஓடி வந்துட்டு டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதில் ஒரு 5 பேர் ஓடிட்டாங்க, திரும்ப 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்க. இப்போல்லாம் பல குத்துகள் நடந்துச்சு. அதை தான் இப்போ கிளாரிட்டியாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. சரி, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ அவர் சொன்னதை வச்சு சொன்னோம்னா, அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம மே 4ஆம் தேதியே இப்படி நடந்துருச்சு, நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் அழுதுகிட்டே போய் அவங்க அம்மாட்ட போய், அம்மா எனக்கு இந்த குருவி ரொட்டி வாங்கி கொடுக்குற மாதிரி நம்ம ஆட்சி கவுந்துடக்கூடாது, நம்ம ஆட்சி அமைக்காட்டியும் பரவாயில்ல, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிடக்கூடாது, அதனால் ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அவங்க அம்மா தான் அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாவையெல்லாம் எல்லாம் இது பண்ணி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி, சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணி ஆட்சிக்கு வந்துடலாம், இப்போது ஏடிஎம்கே டிஎம்கே எது ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் எப்படினாலும் ஊழல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு நாங்கள் ஆட்சியிலேருந்து பணிவிடை செய்ய போகிறோம், ஆட்சி பண்ணுற மாதிரி பண்ணுவோம், ஆனால் ஊழல் தான் நடக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இப்படி ஒன்று பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆட்சி அமைச்சு 5 வருஷம் நீங்கள் ஆட்சியை கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் 2 கட்சியுமே டெபாசிட் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க, இங்கே 1 கோடி ஓட்டு வச்சு 1.5 கோடி ஓட்டு வந்துச்சு, நீங்கள் பாதி பேர் கொள்கைக்காக வாழ்கிறவனு இருப்பான். இந்த மாதிரி கொள்கை இப்போ 2 பேர் கொள்கையும் ஒன்று, ஏன்னா 2மே திராவிட கட்சி தான். இதுலேருந்து பிரிஞ்சு அங்கே பிரிஞ்சது, நீங்கள் அங்காளி பங்காளின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்துப்பீங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்களை நீங்கள் பண்ணாத கொத்தா பண்ணீங்க. சட்டமன்றத்தில் அவங்களே ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பாங்க, அவங்கள என்னெல்லாம் பண்ணீங்க. அப்படி வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் டிஎம்கே ஆதரவில் நீங்கள் ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கும் போச்சில் இதோட ஒரு கேடு கட்ட ஆட்சியை நீங்கள் கொடுத்துருக்க தான் முடியும். ஆட்சி அமைச்சிருந்தா கேடு கட்ட அரசியலாக இருந்திருக்கும், அரசியலால் சாக்கடன் இருந்திருக்கும். இத்தனை பேர் அரசியல் இப்போ நிறைய பேர் புதுசாக கற்றுட்ருக்குறாங்க. அத்தனை பேர் கற்றுட்ருக்கனாலே பாதி பேருக்கு பயம் வந்துருச்சு. இங்கே அரசியல் இங்கே நிறைய பேர் யங்ஸ்டர்லேருந்து அத்தனை பேர் பேசுகிறேன். ஏன் நான் பேசுகிறேன், எனக்கு அரசியலை பற்றி முழு நாலேஜ் கிடையாது எனக்கு, பட் நான் பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன், எனக்கு கரெக்டாக தெரியுது, நான் கரெக்டாக படுறதை நான் இங்கே பேசுகிறேன். அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே அத்தனை பேர் அரசியல் பேசும்போது இங்கே பாதி பேருக்கு பயம் வந்துருச்சு. இப்போ இன்னும் பயத்தில் இருக்கிறாங்க. இப்போ டிஎம்கே ஐடி விங் இருக்குது, ஏடிஎம்கே சுத்தமாக இல்லை, ஏதோ ஐடி விங்குன்னு வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க.
டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏடிஎம்கே அது இல்லை. 42 தொகுதி ஜெயிச்சுட்டு ஆதரவை நீங்கள் யாரை கொடுத்துருக்கணும்? தேவைக்கு கொடுத்துருக்கணும். இருந்தால் நான் முதலமைச்சர் தான் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இல்லாமல் அது வந்து நாம் தமிழருக்கு கீழே போகிறதுக்கு சான்ஸ். நாம் தமிழரும் கட்சி இருக்க போகிறது கிடையாது வருங்காலத்தில். பட் அது வந்து இன்னும் குறைஞ்சி கீழே போயிடும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சவுக்கு சங்கர் அவர்களை வந்து வெளியே விட்டது ஒரு விதத்தில் வந்து ஓகே மாதிரி தான் தோணும். பட் அவர் வந்து தேவைக்கு ஆட்சியில் நடக்கிற ஒரு சில குறைகளை சொல்கிறதும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது. இப்போ தப்பு நடந்துச்சுன்னா தப்பு தாங்க. இங்கே வந்து குறை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறை இருந்துச்சுன்னா சொல்லதே ஆகணும். இதில் வேறு மாரிதாஸ் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் வந்து கீர்த்தனா அவங்களை வந்து ஏதோ தப்பாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு, ட்விட்டரில் ஒன்று போட்டிருக்காரு, சேர்த்து வச்சு பேசிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு இல்லை, அதான் நடந்துச்சு. பட்டு அதுக்கான அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு தெரில. ஏன்னா காலைல அரெஸ்ட் பண்ணிட்டு ஈவினிங் விட்டுட்டாங்க, நைட்டு போல் விட்டுட்டாங்க. இப்போ அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்லாம் நிறையா போயிட்டு இருக்குது. கருத்து சுதந்திரம் இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நம்ம வந்து எந்த பார்வையில் எடுத்துக்கினே எனக்கு தெரில அதை. ஏன்னா அது 2 பாயிண்ட் இருக்குது. அவர் வந்து இந்த போதைப் பொருள்லாம் கடத்தின அதை பற்றி பேசினார் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2வது கீர்த்தனா அவர்களை கடத்தினதுக்கு தான் மெயினாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது. பட் இந்த 2ல் எதுக்காக கடத்தினாங்கன்னு தெரில, எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரில. கருத்து சுதந்திரம் இங்கே வேணும், இங்கே அத்தனை பேரும் பேசணும். டிஎம்கே ஆட்சியில் மாதிரி எவன் பேசினாலும் உள்ளே பிடிச்சி போடலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா தப்பாக இருக்கும். அதை திருத்திக்கணும். டிவிக்கு இதில் தான் கொஞ்சம் திருத்திக்கணும். இந்த மாதிரி பேச விடுங்க, அத்தனை பேருமே பேச விடுங்க. அங்கே மக்களுக்கு தெரியும் கரெக்டான ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். இதில் நியூஸ் சேனலே முடக்கிட்டாங்கன்னு ஒரு 3 நியூஸ் சேனல், பாலிமரே, நியூஸ் 7, இன்னொரு நியூஸ் சேனல் ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் முடக்கியிருக்காங்க. தமிழ்நாடு இந்த இதில் வச்சு முடக்கியிருக்காங்க அப்படிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து தொழில்நுட்ப கோளாறா இல்லைன்னா நீங்கள் தான் கோளாறான்னு நமக்கு தெரில. பட்டு பேச விடுங்க. இங்கே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஐடி இங்கே இருக்குது. அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் என்ன கட்டுக்கதையை விட்டாலும் இங்கே மக்கள் தெரியும். நீங்கள் கேம்பெயின் பண்ணும்போது உங்கள் மேலே கொடுக்காத அவதூறாக இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போல்லாம் அதுக்கு மேலே அவங்க மேலே அவதூறு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ இதுக்கு மேலே அவதூறு கொடுத்தாலும் மக்கள் இங்கே புரிஞ்சு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர தெளிவாக தான் இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இளைஞர்கள் யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் இங்கே சிஎம், நெக்ஸ்ட் சிஎம் அவங்க தான். இளைஞர்கள் யார் பக்கம் சாயிறாங்களோ அவங்க மட்டும்தான் சிஎம்மாக தமிழ்நாட்டில் இனிமேல் இருக்க முடியுமே தவிர வேறு சான்ஸே கிடையாதுங்க. சரி, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சவுக்கு பேஸ் டிஎம்கே தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்யூச்சரில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவருக்கு பதில் சொல்லி டிஎம்கே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.